தலைப்பு மாதிரி நம்ம கொடுக்கணும்னா, மெய் விசுவாசம் பட்சபாதம் காட்டாது. முதல் 7 வசனங்கள். 8 13 வரையில் நம்ம பார்க்கும் பொழுது மெய் விசுவாசம் அன்பை வெளிப்படுத்தும். 3வது 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையில் நம்ம பார்க்கும்போது போலி விசுவாசம் தன்னில் தான் செத்தது. அதே போல பார்த்தீங்கன்னா 18வது வசனத்திலிருந்து 19வது வசனம், இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது பிசாசினுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். கடைசியாக 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது மெய் விசுவாசம் செயல்படும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த முதல் பகுதியை நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன்றைக்கு முதலாவது நம்ம கற்றுக்கொள்வோம். முதல் 7 வசனங்களை பார்க்கும்போது மெய் விசுவாசம் பட்சபாதம் காட்டாது. மெய் விசுவாசம் பட்சபாதம் காட்டாது. ஒருவேளை என்ன பண்ணலாம், இந்த வேத பகுதியை நம்மத்தில் இருக்கிற ஒருவேளை சாலமோன் ஐயா அவங்க படிப்பாங்க. முதல் 7 வசனங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தியான வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது மினுக்குள்ள வஸ்திரத்தை தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதண்டையில் உட்கார் என்று நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே வேதகம் பண்ணி தகாத சிந்தைகளோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்களையோ அல்லவோ உங்களை ஒடுக்கிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனத்திற்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூசிக்கிறார்கள் என்பது. ரொம்ப நன்றி. நமது தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களை பார்த்தீங்கன்னா, தனது வாலிப வயதிலே அவர் படித்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அவர் என்ன பண்ணார்னா, கிறிஸ்துவ மதத்தை எப்படியாவது நாம் தழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்னா, அவருடைய இளம் பருவத்திலே அவர் மிக வாஞ்சை உள்ளவராக இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷ நூல், நற்செய்தி நூல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நூல்களை படித்து அவருக்கு மிகவும் என்ன ஆச்சுன்னா, புதிய ஏற்பாட்டின் மீது, அந்த குறிப்பாக அந்த மலை பிரசங்கத்தின் மீது அவருக்கு ஒரு பயங்கர ஈர்ப்பு ஏற்பட்டது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, கல்கத்தா அப்படிங்கிற இடத்துல ஒரு சபைக்கு அவர் போறாரு. ஒரு ஆலயத்துக்கு அவர் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவரை ஆலயத்துக்குள்ள விடல. அவர் என்ன பண்ணல, ஆலயத்துக்குள்ள இருக்கிற இருக்கையிலே அவரை அமர விடல. கேட்டா அவருடைய ஜாதியின் அடிப்படையில அந்த ஆலயத்துக்குள்ள வருவதற்கு அவர் தடை செய்யப்பட்டு, அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க இங்க வரக்கூடாது, இது உங்க ஜாதிக்கான சபை கிடையாது, இல்ல ஆலயம் கிடையாது, உங்களுடைய குலம் கோத்திரம் இல்லைன்னா ஜாதியின் அடிப்படையில அந்த சபைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையின் மக்களாலே அவர் என்ன பண்ணுகிறார், நிராகரிக்கப்படுகிறார். இதை கண்ட மகாத்மா காந்தி கிறிஸ்தவத்திலும் இந்த மாதிரி ஜாதி வேறுபாடுகள், தோலினுடைய நிறம், பணம், ஏழை, இந்த மாதிரி செல்வந்தர்கள், இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பழையபடியே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்து மதத்திற்கே அவர் போய்விட்டார். இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 7 வசனங்கள்ல நம்ம படிச்ச காரியம் தான் என்ன அப்படின்னா, பட்சபாதம் தான். அந்த சபையினர் அவரை ஏற்றுக்கொள்ள, அந்த சபையில பட்சபாதம் இருந்துச்சு. அதனால என்னாச்சு, அவர் நிராகரிக்கப்படுகிறார். இன்றைக்கும் இந்த பட்சபாதம் என்ன பண்ணுதுன்னா, ஆதரிக்கப்படுகிறது.
ஆ? இந்த பட்சபாதம் ஒரு பாவம் என்று யாரும் கருதுகிறது கிடையாது. இந்த பட்சபாதம் என்கின்ற பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை நம்ம பெருசா பாவம்னு பார்க்கணும். ஒரு விபச்சாரத்தை பார்க்கும்போது பெரிய பாவமாக பார்க்கிறோம், கொலைய பெரிய பாவமாக பார்க்கிறோம். ஆனால் பட்சபாதம் அப்படிங்கன்னு வரும்போது இதை ஒரு பொருட்டாவே நம்ம எண்ணுவதில்லை, ஒரு பெரிய பாவமாக நம்ம என்ன பண்றது இல்லை, சிந்திப்பது இல்லை. இந்த பட்சபாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய சபைகளில் கண்கூடாக நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். ஆனா இது சபைக்கு வருவதற்கு முன்பதாக நம்மளுடைய குடும்பங்களில் ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஆனா தெரியும். நான் உங்களுக்கு நினைப்பூட்டும் போது அது உங்களுக்கு ஞாபகம் வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்க்கு பிடித்த ஒரு மகன் இருப்பான், இல்லைன்னா மகள் இருப்பான். நம்ம அதே மாதிரி நமது தந்தைக்கு ஏற்ற ஒரு பிள்ளை அப்படின்னா ஒரு பையனோ பெண்ணோ இருக்கு. அப்போ இந்த ஓரவஞ்சனை இல்லைன்னா பட்சபாதம் அப்படிங்கிறது ஏற்கனவே எங்க ஆரம்பிக்கு? குடும்பத்திலே ஆரம்பிக்கு. நீ யார் செல்லம்? நான் அப்பா செல்லம். நீ யார் செல்லம்? அம்மா செல்லம் அப்படின்னு சொல்லி இது ஏற்கனவே குடும்பத்தில் ஆரம்பிக்கு. அது எங்க வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயத்துல வெளிப்படுது. சமுதாயத்திலிருந்து அது எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளாக. இது இருந்துட்டு நம்மளுடைய எப்படி சொல்ல, பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. நமக்கு ஒரு உதாரணத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். ஈசாக் ரெபெக்காள் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. ஈசாக்குக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னா ஏசாவை பிடிக்கும். ரெபெக்காளுக்கு யாரு ரொம்ப அதிகமா பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாக்கோபு பிடிக்கும். இந்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, யாக்கோபு பெரியவராகிறார், திருமணம் முடிக்கிறார். இப்ப யாக்கோபுக்கு ரொம்ப இஷ்டமான மகன் யாரு? யோசேப்பு. பாருங்க, பட்சபாதம் எப்படி அப்படியே வம்சாவளியா வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆனா இன்றைக்கு இந்த யாக்கோபு 2வது அதிகாரம் இந்த பட்சபாதத்தை குறித்து நம்மளை எச்சரிக்கிறது. நம்ம இதை குறித்து என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கும். முதல் 5 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது பட்சபாதம் தவறானது, அது பாவம். காரணம் என்ன அப்படின்னா இது தீய எண்ணத்துடன் பிறரை என்ன பண்ணுதுன்னா மதிப்பீடு செய்கிறது. முதல் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மெய்யான விசுவாசமும் பட்சபாதமும் ஒருபோதும் இணைந்து பயணிக்காது அப்படிங்கிறார். முதலாவது வசனத்தை பார்க்கும்போது அவர் அருமையா சொல்றாரு. அது விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளும் சரிசமமானவர்கள். கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைத்தார்களோ அவர்கள் பட்சபாதத்துடன் திருச்சபையில் நடந்து கொள்ள முடியாது. ஒரு மெய்யான விசுவாசம் ஒரு விசுவாசியை பட்சபாதத்துடன் நடத்தாது. இது பாவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்சபாதம் மகிமையுள்ள கிறிஸ்துவிற்கு எதிரானது. அந்த கிறிஸ்துவின் மகத்தான போதனைகளுக்கு எதிரானது. இது அந்த கிறிஸ்துவின் சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதர்களை அற்பமாக எண்ணுகிறது. கொஞ்சம் சிந்திக்கலாமே. கிறிஸ்துவும் நம்மளை போன்று பட்சபாதம் உள்ள ஒரு தெய்வமாய் இருப்பார் என்றால் அவரும் நம்மிடத்திலே பட்சபாதம் காட்டியிருப்பார் என்றால் இந்த வகுப்பில் யார் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும்? இந்த உலகில் எந்த மனிதர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும்? நம்ம அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதியுள்ள மனிதர்களா இருந்திருப்போமா? அவர் பட்சபாதத்தோடு நடந்திருப்பார் என்றால் நம்மளுடைய பணத்தை வைத்து, நம்மளுடைய செல்வத்தை வைத்து, ஐஸ்வர்யங்களை வைத்து அவர் நம்மளை கணக்கிட்டிருப்பார் என்றால், எடை போட்டிருப்பார் என்றால் இன்றைக்கு யார் ரட்சிப்பை பெற்றிருக்க முடியும்? ஆகவே ஆன்மீக பிறப்பினால் கிறிஸ்துவுக்குள்ளாய் சமமாக்கப்பட்ட நாம் உலக ஏற்ற தாழ்வுகளை நமக்குள் பரப்ப கூடாது. கிறிஸ்துவுக்குள் நாம் சமமானவர்கள். ஆகவே அது திருச்சபைக்குள் ஏற்ற தாழ்வுகளை உண்டு பண்ண கூடாது. இந்த 2வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் வரையில்தான்
ஒரு முக்கியமான கதையை, சம்பவத்தை, சபையில் நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். இதற்கு நமக்கு தலைப்பு கொடுக்கணும்னா, பட்சபாதம் வெளித்தோற்றத்தை மையம் வைக்கிறது. இந்த 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையில் பார்க்கும்போது, பட்சபாதம் வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை கணக்கிடுகிறது, இல்லைன்னா எடை போடுகிறது. அது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய புறத்தோற்றத்தை பார்க்கிறது, அகத்தோற்றத்தை பார்ப்பதில்லை. அரசியல், தொழில்துறை, எல்லா துறையிலும் சமுதாயத்திலும் இந்த பட்சபாதம் இருக்கிறது. ஏன் நம்மிடத்திலும் இருக்கிறது. நமது திருச்சபையும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். காரில் வந்து இறங்குவதற்கு ஒரு மதிப்பு, புல்லட்ல வந்து இறங்குறவங்களுக்கு ஒரு மதிப்பு, சபைக்கு ஆராதனைக்கு காலையில வரும்போது. ஒரு சிறிய பைக்ல வந்தா அவர்களுக்கு ஒரு மதிப்பு, சைக்கிளில் வந்தால் அவர்களுக்கு ஒரு மதிப்பு, பஸ் பிடிச்சு ஷேர் ஆட்டோவில் ஏறி நடந்து வந்தா அவங்களுக்கு ஒரு மதிப்பு. இது எல்லா நாட்டுகளுமே நடக்குதா இல்லையா நம்ம சபைகளில்? பதில் உங்க கையில இருக்கும். உங்களுக்கு தெரியும் நீங்க போற சபையில என்ன நடக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு இது நம்மளுடைய திருச்சபைகளில் மலிந்து கிடக்கு. இதனால எப்படி காந்தியால கிறிஸ்தவ மதத்தை தழுவ முடியலையோ, அதே போல அநேக புதிய மக்கள் இன்றைக்கு திருச்சபைக்கு வருவதற்கு தடையாக இருக்கு. சபை அங்கத்தினர் தனது பதவியை பயன்படுத்தி தங்கள் முக்கியத்துவத்தை வளர்த்துக் கொள்கிறார்கள். எதை வச்சு? இந்த பட்சபாதத்தை வச்சு. இந்த சபைகள்ல இருக்குல்ல, இந்த பட்சபாதம் மிகவும் கொடியது. காரணம், இது அடுத்த பாவத்திற்கு நேராக ஒரு சபை போதகரை நடத்துகிறது, இல்ல மற்ற மனிதர்களை நடத்துகிறது. ஏன் இது கொடிய பாவம்? ஒண்ணு, நம்மளுடைய ஆண்டவர் பட்சபாதம் காட்டுகிறவர் கிடையாது, அது நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த பட்சபாதம் அதோட நிறுத்தப்படுவதில்லை. இது இன்னொரு பாவத்திற்கு நேராக நடத்துது. அது என்னன்னா, பொதுவாகவே திருச்சபையில் பணக்காரர்கள் வருவார்கள், அதிக காணிக்கை கொடுப்பார்கள், அநேக டொனேஷன் தருவார்கள். இப்ப இந்த பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் இல்ல செல்வந்தர்கள் திருச்சபையில முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரரால் வெளிப்படையாக கண்டிக்க முடியாது. ஒரு ஏழை வருகிறான், எளிய காணிக்கை கொடுக்கிறான், அவன் மேல பாஸ்டர் என்ன பண்ணுவார்? கோவத்தை காட்டுவாரு. ஆனால் கொஞ்சம் பணக்காரர்கள் அதிகம் காணிக்க போடுறாங்க, தசம் பாகம் போடுறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது சபைக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய தவறு. ஆனா இருந்தாலும் பாஸ்டர் கண்டுக்க மாட்டாரு. பாருங்க, இந்த பட்சபாதம் அடுத்த பாவத்துக்கு நடக்குது பாருங்க. ஏன்னா பாவத்தை கண்டிக்காம ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணுவோம்? பாவத்தை கண்டிக்கணும், ஆனா அவர் கண்டிக்க மாட்டார். ஏன்? காணிக்க வராம போயிடும். அப்பனா பாவத்தை பார்த்து பாராமல் போவது எவ்வளவு பெரிய பாவம். கண்டு காணாத போல நம்ம போனோம்னா அது மிகப்பெரிய பாவம். நாமும் நமது திருச்சபையும் இந்த தவறை செய்து கொண்டேதான் இருக்கிறது, இந்த பாவத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறது. பணத்தின் அடிப்படையில் மனிதர்களையும் மதிப்பீடு செய்ய கூடாது. நம்ம இங்க பாக்குறோம், மீனுக்குள்ள வஸ்திரம், ஒரு கிழிஞ்ச வஸ்திரம், ஒரு ஏழை, ஒரு பணக்காரன். நம்ம எப்படி திருச்சபையில நம்ம என்ன பண்றோம்? அவங்கள ட்ரீட் பண்றோம், எப்படி அவங்கள நடத்துறோம்? அப்ப இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பணத்தின் அடிப்படையில ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மதிப்பீடு செய்யக்கூடாது, எடை போடக்கூடாது. பணக்காரர் என்பதால் அவர் உயர்ந்தவர் அல்ல, ஏழை என்பதால் அவர் தாழ்ந்தவரும் அல்ல. ஒரு உடையின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? மனிதர்களை மதிப்பீடு செய்ய கூடாது, எடை போடக்கூடாது. விலை உயர்ந்த ஆடை அணிந்தவர் அதிக மதிப்புடையவர் அல்ல, எளிய ஆடை அணிந்தவர் குறைவானவரும் அல்ல. கல்வியின் அடிப்படையில ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடை போட கூடாது. பட்டங்கள் மனிதனுடைய ஆவிக்குரிய மதிப்பை ஒருபோதும் நிர்ணயிக்க கூடாது. பதவியின் அடிப்படையில் மனிதர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? எடை போட கூடாது. சபையில முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த பொறுப்பை வைத்து ஒரு மனிதரையோ, அந்த சபையிலே ஒரு எளிமையான தூய்மை பணியை செய்கின்றவரை அந்த பதவியை இல்லைன்னா அந்த வேலையை வைத்து, பொறுப்பை வைத்து அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? எடை போட கூடாது. அரசாங்க அதிகாரி, தொழில் அதிபர், மருத்துவர், பேராசிரியர், காவல்துறை சம்பந்தப்பட்ட நபர்கள்,
சபைக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு மதிப்பை நாம் கொடுப்பதும், ஒரு சாதாரண கூலி, அனுதின கூலியை சார்ந்திருக்கிற ஒரு நபரை நாம் ஒதுக்குவதும் கூடாது. ஒரு மெய்யான விசுவாசம் ஒருவரது அகத்தோற்றத்தை வைத்து மதிப்பிடுமே ஒழிய, பட்சபாதத்தை போன்று மனிதனுடைய வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பு செய்யாது. ஆனா நம்ம அநேக நேரத்துல ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியவோ அவர்கள் மூஞ்ச வைத்து, அவர்களுடைய ஆடையை வைத்து, அவர்களுடைய தோலினுடைய நிறத்தை வைத்து, கல்வியை வைத்து, பணத்தை வைத்து நாம் மிக வேகமாக நம்ம என்ன பண்றோம்னா மதிப்பிடுகிறோம். அதுதான் பட்சபாதம் செய்யும். ஒரு நபரின் ஆவிக்குரிய அந்த கனியை நாம் பாராமல் அவருடைய துணியை வைத்து நாம் மதிப்பிட கூடாது. ஆவியின் கனி துணி இல்லை, கிழிஞ்ச வஸ்திரம், ஜிகு ஜிகு ஜிகுன்னு மினுங்குகின்ற வஸ்திரம், பட்டு புடவை, சாதா புடவை. ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்வை அவரது கனியை வைத்து மதிப்பிடுங்கள், அவர்களுடைய துணியை வைத்து கிடையாது. ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்வை அவருடைய இல்லைன்னா அவருக்குள் ஆவியானவருக்குள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இல்லைன்னா ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறாரோ அந்த ஆவியை வைத்து என்ன பண்ணுங்க மதிப்பிடணுமே ஒழிய ஆடையை வைத்து மதிப்பிட கூடாது. ஒருவருடைய ஆவிக்குரிய வாழ்வை அந்த நபருக்குள் இருக்கும் ஆவியானவரை வைத்து மதிப்பிடுங்க, வெளித்தோற்ற ஆடையை வைத்து மதிப்பிடாங்க. இதை நம்ம எவ்வளவு எளிமையா எவ்வளவு விரைவாக நம்ம எவ்வளவு தூரம் கணக்கிடுகிறோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆகவே யாக்கோபு ஒருவரது உடை, தோலின் நிறம், பணம், ஆஸ்தி இவைகளை வைத்து நாம் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. இதை வைத்து சபைக்கு வருகின்ற ஒரு விசுவாசியினிடம் நாம் பழக கூடாது அப்படிங்கிறார். யாவரிடமும் நம்ம எப்படி இருக்கணும்? சமமாக நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா இந்த பட்சபாதத்தை எதிர்த்து அவர் பேசுகிறார். 5வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பட்சபாதம் இந்த 2வது வசனத்திலிருந்து 4வது வசனத்தில் வரை நாம் பார்க்கும்போது இந்த பட்சபாதம் வெளித்தோற்றத்தை மையம் வைக்கிறது. அதே போல இந்த 5வது வசனத்துல பார்க்கும்போது இந்த பட்சபாதம் என்ன பண்ணுதுன்னா தேவனால் தெரிந்து கொண்டவர்களை இது எதிர்க்கிறது. நமது தேவன் தரித்திரரின் தெய்வம், ஏழைகளின் தெய்வம், ஒடுக்கப்படுகிறவர்களின் தெய்வம். ஆனா இந்த பட்சபாதம் என்ன பண்ணுதுன்னா பணக்காரர்களை என்ன பண்ணுது? ஆதரிக்கிறது, ஏழைகளை ஒடுக்கிறது. ஆனால் நமது தெய்வனோ ஒடுக்கப்படுகிறவர்களின், தரித்திரர்களின், ஏழைகளின் தெய்வமாய் இருக்கிறார். இந்த ஏழைகளின் தெய்வம் அப்படின்னு சொல்லவனையும் நீங்க தவறா புரிஞ்சுக்க கூடாது. ஏதோ அவர் பணக்காரரை வெறுக்கிறார், ஏழைகளை அவர் என்ன பண்றார்? ரொம்ப நேசிக்கிறார், அப்படி கிடையாது. அதே நேரத்துல பணக்காரர்கள் எல்லாரும் நரகம் போய் விடுவார்கள், ஏழைகள் மட்டும்தான் பரலோகம் போவாங்க, இப்படிங்கிற தவறான கண்ணோட்டத்திலையும் நீங்க நான் சொல்றதை புரிந்து கொள்ள கூடாது. அந்த அர்த்தத்தில் கிடையாது. ஏன்னா பணக்காரர்கள் அநேக நேரத்துல தேவனுடைய செய்தி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த பணக்காரருடைய சிந்தனை, எண்ணம் எல்லாமே அவருடைய ஆஸ்தி, அந்தஸ்து, பணத்தின் மீது தான் இருக்கும். அதனாலதான் அவர்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கு. ஆனா ஏழைகள் நாம் சொல்லும் பொழுது அந்த சத்தியங்களை மிக எளிமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனாலதான் அவர்கள் இயேசுவை விசுவாசித்து அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அதனால பணக்காரர்கள் எல்லாருமே நரகம் தான் போவாங்க, ஏழைகள் மட்டும்தான் பரலோகம் போவாங்க அப்படின்னு கிடையாது. இயேசுவை விசுவாசியாத யாரா இருந்தாலும் சரி, அது ஏழையோ பணக்காரனோ, 2 பேரும் நரகம் தான் போவாங்க. இயேசுவை விசுவாசிக்கின்ற ஏழையோ பணக்காரனோ 2 பேரும் பரலோகம் தான் போவாங்க. இந்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய மனிதர்கள் எல்லாமே செல்வந்தர்கள். அதனால பணக்காரர்கள் எல்லாருமே தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு கிடையாது. ஆபிரகாம் செல்வ சீமான், யோபு பணம் எக்கச்சக்கம், முதல் அதிகாரத்திலே படிக்கிறோம். சாலமோன், தாவீது. அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் செல்வந்தர்களா இருந்தாங்க. அதனால பணம் இருப்பதனால் தேவன் விருப்பதில்லை, மாறாக குறிப்பாக இந்த பணக்காரர்கள் உள்ளத்திலே ஆண்டவருக்கு முதலிடம் இருக்காது. அவங்களுடைய செல்வத்தின் மீது தான் அவர்கள் அதிக பற்றுள்ளார்களா இருப்பாங்க. அதனாலதான் அவர்கள்
தேவனிடத்தில் வருகிறதுக்கு அவர்களுக்கு கடினமாக இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த பணத்தை குறித்து அவர் புதிய ஏற்பாடுகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அநேக நேரம் எச்சரிக்கிறார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்மளுடைய தேவன் ஒடுக்கப்படுகிறவர்களின் தேவன் என்பதற்கு ஆதாரமாக நானே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 61:1 பார்க்கும்போது ஏசாயா சொல்கிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதே வசனத்தை என்ன பண்றாருன்னா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4:17 வசனத்துல அவர் மேற்கோள் காட்டுகிறார். மார்க் 12வது அதிகாரத்திலையும் அவர் சொல்லுகிறார், இந்த ஏழை எளிய மக்கள் தான் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடு கேட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 12:37 அவரு ஆண்டவர் என்ன பண்றார், ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை பேசுகிறார். அங்குள்ள மக்கள் அவர் பேசின செய்தியை ஆவலோடு கேட்டார்கள். அந்த கேட்ட மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள். உதாரணத்துக்கு இன்னொரு புதிய ஏற்பாட்டு வசனத்துல பவுல் மிக அருமையா சொல்றாரு பாருங்களா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26-27 வசனத்துல எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்களேன், எவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு பாருங்க. எப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு பாருங்க. நான் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தேன்? இந்த தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு. அப்படிங்கும் போது நம்மளுடைய தேவன் தரித்திரர்களின் இல்லைன்னா ஒடுக்கப்படுகிறவர்களின் தெய்வமா இருக்கிறார். பாருங்களேன், உங்களையும் இனியும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஞானமில்லாத நம்மளை, பலனற்ற நம்மளை, உலகத்தில் பைத்தியக்காரர் என்று எண்ணப்படுகிற நம்மளை தெரிந்து கொண்டு அந்த மகத்துவமான ஊழியத்தை அவர் என்னப்படுகிறார், செய்கிறார். தேவன் இந்த உலகத்தையும் அதன் ஆஸ்தியையும் நேசிப்பவர்களுக்கு தமது ராஜ்யத்தை தராமல் தம்மிடத்தில் அன்பு கூறுகின்ற இந்த தரித்திரருக்கே தமது ராஜ்யத்தை அவர் தருகிறார். அதான் நம்ம 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஐஸ்வர்யவான் லாசரு அப்படிங்கிற சம்பவம் நமக்கு தெரியும். பாருங்க எவ்வளவு அருமையா தேவன் இந்த உலகம் நடத்துகிற வண்ணமாய் அவர் நடத்தாமல் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அருமையாக வேத சம்பவங்கள் மூலியமாய் அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார், தெரியப்படுத்துகிறார். 6வது வசனம் 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது பட்சபாதம் தவறானது. காரணம் என்னன்னா இது உலக முறையை பின்பற்றுகிறது. முதல் 4 வசனத்துல பார்க்கும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா வெளித்தோற்றத்தை மையமா வைக்குது. இப்ப பார்க்கும் பொழுது இது என்ன பண்ணுதுன்னா உலக முறையை பின்பற்றுகிறது. இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது யாக்கோபு என்ன பண்றாருன்னா அந்த திருச்சபையில் உள்ள விசுவாசிகளை அவர் என்ன பண்றாருன்னா அவர் மிகவும் கடிந்து கொண்டு ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள விசுவாசிகளையும் அவர் கடிந்து கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா இந்த 2வது அதிகாரத்தை குறிப்பா இந்த பட்சபாதம் உள்ளவர்களை குறித்து அவர் என்ன பண்றாருன்னா கண்டித்து எழுதுகிறார். விசுவாசிகளை கண்டிக்கிறார். ஏன் கண்டிக்கிறார்னா, நீங்கள் பட்சபாதத்தினால் ஐஸ்வர்யவான்களுக்கு என்ன பண்ணீங்க, தனி சிறப்பு கொடுத்தீர்கள். நீங்கள் பட்சபாதத்தினால் செல்வந்தர்களுக்கு முக்கிய பொறுப்பை நீங்க என்ன பண்ணீங்க, கொடுத்தீங்க. இப்ப யார் உங்களை ஒடுக்கிறா? இப்போது அவர்கள் தானே உங்களை தாழ்வாய் நடத்துகிறார்கள். இப்பொழுது அவர்கள் தானே உங்களை ஒடுக்குகிறார்கள். இப்பொழுது அவர்கள் தானே உங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு போகிறார்னு சொல்ல இழுத்துட்டு போறாங்களா? தரன்னு உங்களை தானே இழுத்துட்டு போறாங்க. யார? ஒடுக்கப்படுகிறவர். இப்பொழுது அவர்கள் தானே தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வராங்க. உண்மையாவே யாக்கோபினுடைய நாட்கள்ல பார்க்கும்பொழுது இந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தரித்திரை தங்களது சுய லாபத்திற்காக மிகவும் என்ன பண்ணாங்கன்னா சுரண்டினாங்க. இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல நமது இந்தியாவில் இந்த உலகத்துல பணக்காரன் எப்பவுமே ஏழையை சுரண்டி தின்பது நமக்கு வெளிப்படையாக இருக்கு. இந்த தரித்திரரை ஒடுக்கி நீதிமன்றங்களில் தங்களுடைய தீர்ப்பு தனக்கு சாதகமாக பெற்று அந்த பணக்காரர்கள் நல்ல பலமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இது என்ன பண்ணுது, நமது நாட்டில் இருக்கு, நமது சபையில் அது இருக்கு. உலகம் என்ன செய்கிறதோ இப்பொழுது சபையும் இந்த மாதிரி பட்சபாதத்தை என்ன பண்ணுதுன்னா உள்ள கொண்டு வந்துருச்சு.
சபையை இப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, அவங்களுடைய பணத்தை வைத்து, ஆஸ்தியை வைத்து, அவர்களுடைய உடை நடையை வைத்து என்ன பண்ணுதுன்னா, அவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு, ஒரு பொறுப்பு, முக்கியமான பதவியை என்ன பண்ணுதுன்னா, உலகம் எப்படி செயல்படுகிறதோ அதே மாதிரி என்ன பண்ணுது, இப்ப சபையும் என்ன பண்ணப்படுச்சு, செயல்பட ஆரம்பிச்சு. ஆண்டவர் என்ன பண்ணார்? உலகிலே தமது சபையை அவர் என்ன பண்ணார்? வைத்தார். இப்ப சபைக்குள் உலகம் வந்து கொண்டு 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு உண்மையான விசுவாசம் பட்சபாதத்தை காட்டாது. ஆனா இந்த 8, 13 இந்த வசனங்களில் நான் பார்க்கும் பொழுது, இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணுன்னா, அன்பை வெளிப்படுத்தும். ஆனந்தராஜ் ஐயா, ஒருவேளை 8ல இருந்து 13வது வசனம் வரை நீங்க படிக்கலாமே. சரிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாய பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியா இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாக என்றும் சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தவனால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்பது. இந்த 8லிருந்து 11 வசனத்து வரை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவ வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும். மெய் விசுவாசம் எங்கிருந்து வருது? வேத வசனத்திலிருந்து வருது. ஆகவே அது என்ன பண்ணுதுன்னா, வேத வசனத்திற்கு, தேவ வார்த்தைக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. வேத வார்த்தையிலிருந்து, வசனத்திலிருந்து வராத விசுவாசம் அது உண்மையான விசுவாசமே கிடையாது. அதற்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா மூட நம்பிக்கை. வேதத்திலிருந்து வராத நம்பிக்கை எல்லாமே மூட நம்பிக்கை. அது மெய்யான விசுவாசம் கிடையாது. அப்போ இந்த வேத வசனத்திற்கு இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, இணங்கி செல்கிறது. அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுது? உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி அப்படின்னு இந்த வேத வசனம் சொல்லுது. இதற்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? ராஜரீக பிரமாணம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இது ராஜரீக பிரமாணம் என்று அழைக்கப்படுது? ஏன்னா இது ராஜாவின் இடத்திலிருந்து இந்த பிரமாணம் வருகிறது. அந்த ராஜாவிற்கு இது சொந்தமானது. இதற்கு பேர் என்னது? அன்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு அப்படிங்கும்போது இந்த அன்பிற்கு ராஜ பிரமாணம் அப்படிங்கிற பேரு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம கலாத்தியர் ஏற்கனவே பார்த்தோம், இந்த அன்பு அப்படிங்கிறதுல முழு நியாய பிரமாணமும் அடங்கும். அந்த முழு நியாய பிரமாணமும் இந்த அன்பு அப்படிங்கிற வார்த்தையில அடங்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. முதல் 4 அந்த 10 கட்டளை நாம் எடுக்கும் பொழுது முதல் 4 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுறது. 5லிருந்து 10 வரையில் மீதி உள்ள 6 கட்டளைகள் பார்த்தீங்கன்னா பிறனிடத்தில் அன்பு கூறுது. என்னது? விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, தகப்பனை தாயும் காணப்பொழுது, பிறனுடையதை இச்சிக்காத, திருடாத. பாருங்க, இது எல்லாமே பிறரை சார்ந்தது. அதனாலதான் முதல் 4 தேவனை சார்ந்தது, நம்மளுடைய அன்பு தேவனை சார்ந்தது. மீதி 6 சக மக்களை சார்ந்த அன்பு. அந்த அன்பை சுருக்கிதான் அவர் இந்த 2 இதையும் அந்த 10 கட்டளை அவர் சுருக்கிதான் அன்பு அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வர்றார். அப்ப இந்த அன்பானது என்ன பண்ணும்? பாரபட்சம் பார்க்காது. இந்த அன்பில் என்ன கிடையாது? பட்சபாதம் கிடையாது. பட்சபாதம் காட்டுவது ஒருவரை நியாயப்பிரமாணத்தை மீற வழிநடத்தும். பட்சபாதம் காட்டும் போது இந்த 10 கட்டளை இங்க சொல்லியிருக்காரு பாருங்க, நியாயப்பிரமாணம்க்கு. இப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை மீறி நாம் நடக்க கூடும். எப்போ? பட்சபாதத்தை நாம் காட்டும் பொழுது நாம் என்ன பண்ணக்கூடும்? மற்ற கற்பனைகளையும் நாம் மீறக்கூடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், பட்சபாதம் காட்டும் போது நம்ம என்ன பண்றோம்? பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வரும்.
பணத்துக்கோ இல்லை மற்ற காரியத்துக்கோ எதுக்கோ போய் சொல்ல வேண்டியது வரும். பட்சபாதம் காட்டும் போது நமக்கு என்ன ஆகும்? ஒருவேளை அந்நிய தெய்வத்துக்கு பின்னாக போக வேண்டிய இது சூழல் வரும். பட்சபாதம் காட்டும் போது பிறருடைய பொருளை இச்சிக்க நமக்கு நேரிடும். பட்சபாதம் காட்டும் போது நம்மளுடைய தாய் தகப்பனை மதிக்காமல் கூட நம்ம போக வாய்ப்பு உண்டு. இப்படியாக படிப்படியாக நாம் என்ன பண்றோம்னா தேவனுடைய கட்டளையை நம்ம என்ன பண்றோம்? மீறுறோம். அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறது கிடையாது. ஆனா இங்க அவர் என்ன சொல்றாருன்னா அன்பை சொல்றாரு. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. அப்ப இந்த அன்பானது பாத்தீங்கன்னா அந்த கட்டளைகளை அனைத்தையும் இது என்ன பண்ணுதுன்னா நிறைவேற்றுகிறது. இதை தான் என்ன பண்றாருன்னா யாக்கோபு சொல்றாரு, பட்சபாதம் காட்டாதீங்க, மாறாக நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ராஜரீக பிரமாணமாகிய அன்பை என்ன பண்ணுங்கன்னா பிறருக்கு காட்டுங்க. ஏன்னா அன்பை காட்டும் போது பட்சபாதத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா அன்பு பட்சபாதம் கொண்டது கிடையாது. அப்ப நான் அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி எப்படி நம்ம பிறரை நேசிக்கிறது, நான் பிறரிடத்தில் எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை நாம் நேசிக்கிறோம், ஒருத்தர் மீது நாம் அன்பு காட்டுகிறோம் அப்படின்னா அவரை நமக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் செய்கின்ற எல்லா காரியத்திற்கும் நாம் உடன்பட வேண்டும் என்பதும் கிடையாது. அவருடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நமக்கு பிடித்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னா கடைசி வரையில் நீங்க ஒரு ஆளை கூட என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது. அப்பனா கிறிஸ்துவ அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா கிறிஸ்துவ அன்பு என்பது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் என்னை எப்படி நேசித்து நடத்தினாரோ நானும் பிறரை அவ்வண்ணமாகவே நேசி நடத்துவதா. இதுதான் இருந்துட்டு கிறிஸ்துவ அன்பு. அவர்கள் ஒருவேளை நம்மளை நேசியாமல் இருக்கலாம், ஆனால் கிறிஸ்து எப்படி நம்மளை நேசித்தாரோ அதனால்தான் நீங்க ஒருவேளை யோவான் நீங்க எடுத்து படிக்கும்போது இங்க யாக்கோபு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசி. ஆனா இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது உன்னை நேசிப்பதை போல் பிறனை நேசின்னு சொல்லல. நான் எப்படி உங்களை நேசிக்கிறேனோ அதே போல பிறனை நேசி அப்படிங்கும்போது நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்க நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு செய்யணும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? தியாக அன்பு, கைமாறி எதிர்பாராத அன்பு, சுயநலமற்ற அன்பு. அப்பனா கிறிஸ்து சொல்றாரு, நான் எப்படி உங்களை நேசித்தேனோ அதே மாதிரி நேசிங்க அப்படின்னா நம்மளும் அதேதான். நம்மள மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி பேச மாட்டாங்க, அவங்களை நேசிப்பதற்கு எந்தவித நல்ல குணங்களும் இருக்காது. இருந்தாலும் கிறிஸ்து எப்படி நம்மளை நேசித்தாரோ அதே போல நம்ம அவங்கள நேசிக்கணும். இந்த அன்பு ஏழை பணக்காரன் என்று பிரித்து பார்க்காது. இந்த அன்பு ஏழையை பின்னுக்கும் பணக்காரனை முன்னுக்கும் சபையில நடத்தாது. இந்த அன்பு ஏழையை ஒரு மூலையில் நிற்கவும் பணக்காரனுக்கு ஒரு உயர்ந்த நாற்காலியை போட்டு உட்கார வைக்கவும் செய்யாது. இந்த அன்பானது தேவ வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். விபச்சாரம் செய்கிறவன் இந்த ராஜரீக பிரமாணத்தை மீறுகிறான். கொலை செய்கிறவன் இந்த ராஜரீக பிரமாணத்தை மீறுகிறான். பட்சபாதம் காட்டுகிறவன் இந்த ராஜரீக பிரமாணத்தை மீறுகிறான். ஆனால் அன்போ இந்த ராஜரீக பிரமாணத்தை அப்படியே முற்றிலும் கீழ்ப்படிந்து அது என்ன பண்ணுதுன்னா நிறைவேற்றி. 12-13 வசனத்தை பார்க்கும்பொழுது இந்த மெய் விசுவாசம் அப்படிங்கிறது எதற்குரியது அப்படின்னா சுவாதீன பிரமாணத்திற்குரியது, நியாய பிரமாணத்திற்குரியதல்ல, சுவாதீன பிரமாணத்திற்குரியது. சுவாதீனம் அப்படின்னாலே சுதந்திரம், விடுதலை அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நியாய பிரமாணத்திற்கு அடிமைகள் அல்ல, அதற்கு கீழானவர்கள் அல்ல. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் கிடையாது, மாறாக கிருபைக்கு கீழானவர்கள். நாம் மோசைக்கு கீழானவர்கள் அல்ல, நம்மத்திலே மோசையிலும் பெரியவர் இருக்கிறார், அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழானவர்கள். எது சரியோ அதை செய்ய நாம் சுவாதீனம்
பெற்றிருக்கிறோம். நமக்கு சுதந்திரம் இருக்கு. எது சரி அப்படின்னு செய்ய நமக்கு சுதந்திரம் இருக்கு. எது தவறு என்று செய்யாமல் இருக்கவும் நமக்கு சுதந்திரம் இருக்கு. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ உன்னையே நேசிப்பது போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த நேசிப்பதற்கான ஆற்றலை அந்த நியாயப்பிரமாணம் தர முடியாது. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படிங்கிறது ஓகே. ஆனா நேசிக்க முடியுதா அப்படின்னா நம்மளால முடியல. ஏன்? நியாயப்பிரமாணத்தால சொல்லதான் முடியும். அதை செயலாற்றக்கூடிய அந்த சக்தியவும் ஆற்றலையும் அது நமக்கு தராது. ஒருவேளை இந்த பிரமாணத்தை நாம் மீறும் பொழுது நியாயப்பிரமாணம் நம்மள என்ன சொல்லுது? ஒரு தண்டனைக்கு நாம் பாத்திரவான் அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொள்ளும், குற்றவாளிங்க. ஆனா இந்த சுவாதீன பிரமாணம் என்ன சொல்லுது? நீ எப்படி கிறிஸ்து சொன்னாரு, நான் உங்களை நேசிப்பது போல பிறனை நேசி அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த நேசிப்பதற்கான ஆற்றலையும் இந்த சுவாதீன பிரமாணத்தின் மூலமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது கிறிஸ்துவினால் உண்டானது. நியாயப்பிரமாணத்துல அந்த ஆற்றல் இல்லை. நம்மளால பிறரை நேசிக்க முடியல. ஆனால் இப்பொழுது நம்மளுடைய எதிரிகளை நேசிக்க முடியுது. ஏன்? இது மோசே நமக்கு கொடுத்த சக்தி இல்லை, இது கிறிஸ்து நமக்கு கொடுத்த சக்தி. பட்சபாதம் இரக்கம் காட்டாது. ஆனால் மெய் விசுவாசம் பிறர் மேல் இரக்கம் கொள்ளும். நாம் பிறர் மீது இரக்கம் காட்டுவது நம் மீது தேவன் காட்டிய இரக்கத்தை அது நமக்கு வெளிப்படுத்தும். ஆகவே இரக்கம் நியாயப்பிரமாணத்திற்கு முன்பாக அது மேன்மை பாராட்டுகிறதாய் இருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு போலியான விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போறோம். இந்த போலியான விசுவாசம் பார்த்தீங்கன்னாலே அது தன்னில் தானே செத்ததாக காணப்படுகிறது. 14 17 இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவேளை படிக்காத சகோதரிகள் யாராவது ஒருத்தங்க டப்புன்னு படிக்கிறீங்களா? பேர் எதுவுமே படிக்கிறீங்களா? என் சகோதரரே ஒருவர் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஐயா, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரி இல்லாதிருந்தால் தண்ணீரே தானே செத்ததா இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். இப்போ யாக்கோபு வர்றாரு, ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்றாரு. இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஒரு உண்மையான விசுவாசத்தை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு தான் வரோம் மெய் விசுவாசம்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா மெய் விசுவாசத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். ஆனா இந்த போலி விசுவாசம் பார்த்தீங்கன்னாலே தண்ணில் தான் அது செத்தது. ஏன்? இது கிரியை வெளிப்படுத்துவது கிடையாது. ஆதி திருச்சபை காலத்திலும் கூட விசுவாசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உண்மையான விசுவாசி இல்லை, அவர்கள் விசுவாசியை போல காட்சி அளித்தார்கள். அவர்கள் எல்லாருமே செத்த விசுவாசிகள், இல்லைன்னா செத்த விசுவாசம் உடையவர்கள். ஏன் அதற்கு பேரு செத்த விசுவாசம் வந்துச்சு? ஏன் அதுக்கு பேரு ஒரு போலி விசுவாசம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பண்ணாதுன்னா கிரியை செய்யாது. அதாவது நற்கிரியைகளிலே நற்செயல்களிலே அது வெளிப்படாது. அதனாலதான் அதுக்கு பேரு போலி. அதனாலதான் இங்க ஒரு உதாரணத்தை அவர் என்ன பண்றாருன்னா மிக அருமையாக இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். சொல்லும்போது அங்க சபையில பாத்தீங்கன்னா ஏழை ஒரு நபர் இருக்கா, அவனுக்கு சாப்பாடு இல்லை, பனிக்கு இல்லைன்னா குளிருக்கு போட்டுக்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, வஸ்திரம் இல்லை. இதை நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு போலியான விசுவாசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதற்கு அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த குறிப்பிட்ட நபருக்கு அந்த சபையில நம்ம பார்க்குறோம், அந்த நபரை என்ன பண்றோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும்,
ஆனா இந்த போலியான விசுவாசி என்ன பண்ண மாட்டான், அவர்களை ஒரு விசாரிப்பும் இல்லாமல் என்ன பண்ணுவான்னா நடத்துவான். அவங்க கிட்ட கரிசனையா இருக்க மாட்டான், தன்னால முடிந்த உதவிகள் அவங்களுக்கு செய்ய மாட்டான். அப்போ இந்த போலி விசுவாசம் பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையின் காலத்துல இருக்கு, இன்றைக்கு நமது திருச்சபையில இருக்கு. எங்கெல்லாம் உண்மை விசுவாசம் இருக்கோ அங்கெல்லாம் போலி விசுவாசமும் இருக்கு. இப்படி இந்த செயலற்ற கிரியை உள்ள இந்த நபர்களை தான், இந்த விசுவாசிகளை தான் அவர் என்ன சொல்றாருன்னா போலி விசுவாசிகள் என்று யாக்கோபு இந்த இடத்துல சொல்றாரு. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வஸ்திரம் இல்லாமல் பனியிலும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஏழை நபர் நமது சபைக்கு வரும் பொழுது, அனுதினம் ஆகாரத்திற்கு குழந்தைகளை காப்பாற்ற, கணவனை காப்பாற்ற, இல்ல மனைவியை காப்பாற்ற, குடும்பத்தை காப்பாற்ற அனுதின ஆகாரத்திற்கு அவர்கள் அல்லல் படும் பொழுது, நம்மிடம் எல்லாமே இருக்கு. பணம் இருக்கு, போதுமான பணம் இருக்கு, போதுமான வசதி இருக்கு, வஸ்திரம் இருக்கு, உணவு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த போலி கிறிஸ்தவன் என்ன பண்ணுவானா, தனது பெருந்தன்மையை காட்ட, என்ன சிஸ்டர், என்ன சகோதரி சாப்பிட்டீங்களா, என்ன சகோதரா சாப்பிட்டீங்களா, நல்லா வஸ்திரம் போடுங்க, நல்ல துணியா போடுங்க, என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி துணி இருந்துட்டு இந்த மாதிரி வேண்டாம், இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இது ஓய்வு நாள், இது பரிசுத்தமுள்ள நாள், அதனால நீங்க இப்படிதான் துணியை போடணும், அப்படிதான் போடணும்ட்டு என்ன பண்ணுவாரு, நல்லா என்ன பண்ணுவாரு, வசனத்தை பேசிட்டு தனது பக்தி நிறைந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க கஷ்டப்படுறது தெரிஞ்சு, கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதரா, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி நன்றாக வசனம் பேசிட்டு பக்தி வார்த்தைகளை பேசிட்டு அந்த இடத்த விட்டு செல்வதனால, அந்த சொற்களினால், அந்த பேச்சினால் ஒரு அர்த்தமும் கிடையாது. இன்னும் இப்படி பேசிட்டு போறதுனால அவங்களுக்கு வயிறு ரொம்பிடுமா, இல்லைன்னா அவங்களுடைய குளிர் பனியில நடுங்கிட்டு இருக்காங்களே அவங்களுடைய சரீரம் தான் சரியாயிடுமா, அனலாயிடுமா? இல்ல. இன்னைக்கு அநேக நம்ம சபையில இருக்காங்க, இதுல ஒரு சில ஆளு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க. பசியை கொண்டு வருகிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் என்ன பண்றோம், கட்டிந்து கொள்கிறோம். ஒரு 2 இட்லி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை, வயிற்றுல கை வச்சு பசியை நாவி அப்படின்னா என்னங்க இது? கண்ணுக்கு தெரிஞ்ச சகோதரன் சகோதரி பசிக்கு வஸ்திரம் இல்லாம குழந்தைங்களை கூட்டு வரும்போது நமக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் தேவைகளை சந்திப்பாருன்னு பேசிக்கிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட்டும் அந்த குழந்தைக்கு வாங்கி தர முடியல, கிழிஞ்சு துணி போயிட்டு போட்டுட்டு வர்றேன். இல்லைன்னா ஒரு சகோதரனுக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி தர முடியல, உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம் பிரதர் அப்படிங்கிறது, இது போலி விசுவாசம். இது தன்னில் தானே செத்த விசுவாசம். ஏன்னா மெய்யான விசுவாசம் கிரியை செய்யும், மெய்யான விசுவாசம் செயலில் வெளிப்படும், ஜபத்தில் வெளிப்படுவது கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய விசுவாசம் இருந்துட்டு செத்த விசுவாசம் இன்று நம்ம சபையில் குமிழ்ந்து கிடைக்கிறார்கள். நம்ம சொல்லுவோம்ல, இவனா இல்லைன்னா அவளா, ஐயோ எச்ச கையால கூட காக்க வரட்ட மாட்டான். அதே போலதான் கிரியை இல்லாத விசுவாசம் தன்னில் தானே செத்ததா இருக்கு. செயல்முறையில் காணப்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். வெறும் வாய் அளவில் விசுவாசம், பேச்சளவில் உள்ள விசுவாசம் செத்த விசுவாசம். வெறும் அறிவு பூர்வமான இயேசுவை தெரியும், அவரை தெரியும், இதை தெரியும், அந்த ஐயாவை தெரியும், இந்த ஐயா தெரியும், பைபிள் தெரியும், வசனம் தெரியும், அறிவு பூர்வமான விசுவாசம் செத்த விசுவாசம். மெய் விசுவாசம், ஜீவனுள்ள விசுவாசம், அது எப்பொழுதுமே செயல்படும் விசுவாசம். செத்த விசுவாசம் ஏன்? செத்த கிரியை. அந்த கிரியை செத்து இருக்கு. ஏன் கிரியை செய்ய முடியல? பணம் என்ன பண்ணும்? அதுவே பல நோண்டிட்டு போய் அதுவே புதைச்சிக்குமா? இல்ல. பணத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப செத்த விசுவாசியால என்ன பண்ண முடியும்? ஒரு விசுவாசமும் இல்லை. ஏன்னா விசுவாசம் செத்தது, அதனால விசுவாசியும் செத்தவங்க, ஆனாலும் செய்யற கிரியையும் செத்ததுதான். மெய் விசுவாசத்தையும் நற்கிரியையும் ஒருபோது நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. அது எப்படி சொல்ல, ஒரே நாணயத்தில் உள்ள இரு பக்கங்கள். நம்ம சொல்லுவோம்ல, தலையா பூவாங்கிற மாதிரி, ஒன்று தலை என்றால் இன்னொன்று பூ.
இதை பிரித்து பார்க்கவே முடியாது. கிரியை இல்லாமல் விசுவாசத்தை காண்பிப்பது இயலாத காரியம். அதான் அவர் இந்த வசனங்கள் அவர் என்ன பண்றாருன்னா பேசுகிறார். ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபர் பசி இல்லாமல் அந்த பசியில அவர் துன்பப்படும் பொழுது, நிர்வாணமா இருக்கும் பொழுது, இந்த மெய்யான விசுவாசம் என்ன பண்ணும்னா தனது கிரியிலே அது வெளிப்படும். இப்ப பாத்தீங்கன்னா 18-19 வசனத்துல யாக்கோபு விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கிறாரு. செத்த விசுவாசத்தை பத்தி பேசிட்டாரு. 18-19 பேசும்போது இந்த சபையில அசைதியா, மந்தமா, சோம்பலா, மெத்தனமா, கடமைக்காக வரணும், சபையில பாஸ்டருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடணும் அப்படின்னு வர்ற இந்த விசுவாசிகளுக்கு அவர் ஒரு அதிர்ச்சி வைக்கிறாரு. என்ன அதிர்ச்சினா, ஏய் நீ மட்டும் விசுவாசிக்கல, பிசாசும் தான் விசுவாசிக்குது அப்படிங்கிறாரு. நீங்க ஒருவேளை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா அந்த 19 வசனத்தை நீங்க என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சொல்றாரு, நீ மட்டும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லாதப்பா, விசுவாசின்னு சொல்லாத, பேய் உன்னை விட ஒரு நல்ல ஒரு விசுவாசி அப்படின்னு யாக்கோபு என்ன பண்றாருன்னா சபையில ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை என்ன பண்றாருன்னா சொல்றாரு. போலி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்ன பண்றாருன்னா வைக்கிறார். என்ன அந்த அதிர்ச்சி என்னன்னா, ஏய் பிசாசுகளும் விசுவாசிகள். பிசாசுகள் இருந்துட்டு நாத்திகர்கள் கிடையாது, புரியுதுங்களா? பிசாசுகள் இருந்துட்டு எத்திஸ்ட் கிடையாது, இறை நம்பிக்கை அற்ற ஒரு பிசாசுகள் கிடையாது, அது இறை நம்பிக்கை உள்ள பிசாசுகள். அது இன்னும் சொல்ல போனா நம்ம அனைவரை காட்டிலும் நல்ல ஒரு தியோலஜியன், என்ன சொல்ல, இறை ஆராய்ச்சியாளர்கள். அவங்கெல்லாம் நம்மளை விட வசனம் ரொம்ப அதிகமா தெரியும். பிசாசுகளுக்கு உங்களை விட என்னை விட வசனங்கள் நல்லா தெரியும். ஒரு சில வேத வசனங்களை சொல்றேன், நீங்க வீட்டுல என்ன பண்ணுங்க படிங்க, உங்களுக்காக நானே வாசிக்கிறேன். மார்க் 3:11-12 பார்க்கும்போது பிசாசுகளுக்கு தெரியும் இவர் யாருன்னா தேவனுடைய குமாரன். ஒரு சிலதுல கட்டுச்சுல, என்ன தேவகுமாரனே, காலம் வருவதற்கு முன்பதாகவே எங்களை குடும்பப்படுத்த வந்துட்டீரா. மார்க் 5:1-13 வரையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஒரு நியாயாதிபதி அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பேய்களுக்கு பிசாசுகளுக்கு நல்லா தெரியும் நமக்கு கிடைக்க போற தண்டனை. அதனாலதான் வசனம் சொல்லுது, பேய்கள் விசுவாசிக்குதுன்னு யாக்கோபு அங்க நிறுத்தல. அடுத்து என்ன சொல்றாரு, விசுவாசித்து நடுங்குது. நம்ம எத்தனை பேர் ஆராதனைக்கு வரும்போது ஒரு தெய்வ பயத்தோட நடுக்கத்தோட வரணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க. அப்பனா உங்களை விட பேய் எவ்வளவு உண்மையான விசுவாசி பார்த்தீங்களா? உங்களுக்கும் இல்லை, என்னையும் சேர்த்துதான். அப்போ இந்த பேய் விசுவாசிக்கிறதுனால, ஓ இது ரட்சிக்கப்பட்ட பேய், ஓ இந்த பேய் விசுவாசிக்கிறது இல்லை, ஓ இது ரட்சிக்கப்படாத பேய் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, பேயும் கிரியை செய்வதில்லை, நீ விசுவாசின்னு சொல்லிட்டு நீயும் கிரியை செய்வதில்லை, நீங்க 2 பேரும் என்ன உடையவங்க, செத்த கிரியை உள்ளவர்கள். 2 பேரும் எங்கதான் போக போறீங்க? பேய்க்கே தெரியும் தன்னுடைய முடிவு என்னன்னு, ஆனால்தான் விசுவாசித்து ஆண்டவருக்கு நடுங்குது. அதனால்தான் அவர் சொல்றாரு, ஒரு நபர் ஒரு மெய்யான விசுவாசி அப்படின்னா கிரியில் வெளிப்படும். அப்படி கிரியில் வெளிப்படலை அப்படின்னா அவருடைய விசுவாசம் செத்தது. அதனாலதான் அவங்களுடைய கிரியையும் செத்தது. பேய் என்னைக்கு நல்லது பண்ணும் சொல்லுங்க? நீங்க எல்லாரும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு பேய் உங்களுக்காக ஊக்கமா ஜெபிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? வாரம் தவறாம கிளாஸ்ல கலந்துக்கணும், சத்திய வசனத்தை உண்மையா கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பிசாசுங்க உங்களுக்காக ஊக்கமா ஜெபம் பண்ணுதுங்களா? குடும்பங்கள்லாம் இணையணும், இங்க உள்ள எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடி போதை எதுவும் இல்லாம இயேசுவை நம்பணும் அப்படின்னு அதுங்க நினைக்குதுங்களா? ஏன்? அதுங்களுடைய செயல் எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும். அப்போ அதோடைய விசுவாசத்தை வைத்து இது நல்ல பேய், கெட்ட பேய், ரட்சிக்கப்பட்ட பேய், ரட்சிக்கப்படாத பேய்ன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அப்ப நீ என்ன சொல்றன்னா விசுவாசம் இருக்குங்கிற, பேய்க்கு விசுவாசம் இருக்கு. ஆனா உங்க 2 பேருக்கிடையே ஒண்ணுதான். ஏன்னா அதுவும் நல்லது செய்தில்லை, நீயும் நல்லது செய்தில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் வெறும் மூளையில் ஏற்படும் நம்பிக்கை. ஆகவே அது செத்த நம்பிக்கை. மூளை அளவிலான சுவிசேஷம், மூளை அளவிலான விசுவாசம் செத்த விசுவாசம். அது பிசாசுகளுக்கு நிகரான விசுவாசம். ஏன்னா அதுங்களுக்கும் வசனம் தெரியும். ஒரு 5 நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிரேக் எடுத்துக்கலாம். இந்த 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில்
ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத பகுதி. என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப கூர்ந்து நீங்க கவனிக்கணும். ஏன்னா, இது நம்ம அத கற்றுக்கொள்ளும்போது நம்ம நெறைய பேசலாம். அதனால ஒரு 5 நிமிடம் நம்ம பிரேக் எடுத்துப்போம். ஒருவேளை சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும் என்றால், நீங்க அந்த 5 நிமிடத்துல நீங்க கேட்கலாம். என்னுடைய வாய்ஸ்லாம் உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? எதுவும் கேட்கலைன்னா தயவு செய்து சொல்லுங்க. ஓகே. தேங்க் யூ. வாய்ஸ் கிளியரா இருக்குங்கய்யா. ஐயா நீங்க கொடுத்த அந்த அசைன்மெண்ட் மட்டும் எனக்கு ஒரு டைம் ரிப்பீட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிங்களா ஐயா? ஐயோ! அந்த ஸ்லிப் எங்க வச்சேன்னு தெரியல. நான் குரூப்ல போட்டு விட்டுறேன். ஒருவேளை பட்சபாதத்தை குறித்து ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுத்தேன். அலெக்ஸ் சார் எதுவும் கையில இருக்கு? அது என் போன்ல சார்ஜ் போட்டிருக்கேன், இல்லைன்னா போன்ல டப்புன்னு பார்த்துடலாம். இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் என்னுடைய வீடியோவை நான் அப்படியே ஓகே. சரி, மற்ற மாணவர்கள் நீங்க கவனிக்கலாம். அசைன்மெண்ட் என்னன்னா 2 அசைன்மெண்ட்ஸ். அதுல 1 கிறிஸ்தவ துன்பத்தின் நோக்கம் என்ன? அதே போல அதன் பலன்கள் என்ன? கிறிஸ்தவ துன்பத்தின் நோக்கம் என்ன? அவற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? 2வது அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பட்சபாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பட்சபாதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? அசைன்மெண்ட் நோட்டு சார் அசைன்மெண்ட் எத்தனை பேஜ்ல எழுதணும் சார்? என்னைக்கு அனுப்பணும் சார்? 5 பக்கம் சிஸ்டர். எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க அனுப்பணும். அன்னைக்கு முதல் கிளாஸ்லயே சார் சொன்னாரு. ஒருவேளை அந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு முறை கூட நீங்க பார்க்கலாம். 5 பக்கங்கள். 2 சரிங்க சேர்த்து சார். இல்ல, தனித்தனியா. ஆமா. 2 2 இல்ல, 5 5. சரி, நம்ம நேரா கிளாஸ் உள்ள போலாமா? நீங்க எதுவும் பேச வேண்டாம். தம்ஸ் அப் பண்ணீங்கன்னா நான் கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா ½ அன் ஹவர்ல இதை முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசுதான். நிறைய சார் நம்ம பார்க்கணும். சார் நான் ஒரு ஏன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் முக்கியமான கொடுக்குறேன். பகுதி. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். சார் சொல்லுங்க. கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இந்த தியாலஜி சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ் இது அசைன்மெண்ட் வந்து சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு அது புரிஞ்சது? சார் ரவி சார் அவங்க வந்து தியாலஜி சப்ஜெக்ட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டான டாபிக், சரிங்களா? தியாலஜி சம்மந்தமானது, சிஸ்டமேட்டிக் தியாலஜி, தியாலஜி ஆஃப் ஜேம்ஸ், தியாலஜி ஆஃப் ஓர்ஷிப்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து எடுத்துட்டு ஒரு 2 பக்கம் எழுதி நீங்கள் திங்கட்கிழமை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேருக்கு அது தெளிவாக புரிஞ்சு? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சது? ஐயா, இறையியல் வகைகள் தானே சொன்னாரு? இறையியல் வகைகள். ஆமாம். ஆனால் எல்லாருமே சேம் டாபிக் இல்லை, டிஃப்ரெண்ட் டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், நீங்களே சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக புரிஞ்சதை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சார் புரிஞ்சுது சார். அந்த டாபிக் நாங்கள் என்ன டாபிக் எழுதுறோம்னு உங்ககிட்ட சொல்லணுமா சார்? அது அப்படி சொன்னாங்களா? அதில் அப்படி இல்லை. ஒருவேளை வந்து உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே. நான் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் வந்து சாரை மீட் பண்ணி கேட்கும்போது ஒரு சிலர் வந்து கன்ஃபியூஷன் ஆகுறாங்க, அவங்களுக்கு தெளிவாக புரியலாம்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்போ ஃப்ரைடே கிளாஸில் வந்து நான் மறுபடியும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பிற்பாடு வந்து எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? அதனால இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அவங்க சொன்ன அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சோம்னா
நான் ஒரு டாபிக் எடுத்து நான் அப்படி கண்டினியூவா வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் சார். நான் என்ன பண்றது? ஸ்டாப் பண்ணவா? இல்லைன்னா வெயிட் பண்ணவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டீங்க. குறிப்பா தனசேகர் ஐயா. ஒருவேளை வந்து நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க வந்து என்ன அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிட்டு நீங்க சொன்ன டேட்ல வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம். அப்படியே வந்து ஒரு சிலர் வந்து புரியாதவங்க இருந்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்க என்ன செய்யுங்க, நாளைக்கு வந்து சாருடைய வகுப்பு இருக்கும். நீங்க அதுல வந்து என்ன செய்யலாம், தெளிவா வந்து அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்து கேள்விகளை வந்து நீங்க கேட்டு தெளிவடைஞ்ச பிற்பாடு வந்து நீங்க எழுதலாம். சரிங்களா? எழுதிட்டு வந்து மண்டே நீங்க சப்மிட் பண்ணிருங்க. சரிங்களா? ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு சாட்டர்டே, சண்டே 2 நாள் இருக்கு. அடுத்த மண்டே வந்து ஈவினிங் கூட சப்மிட் பண்ணாலும் கூட என்ன செய்யலாம், ஓகே தான். சரிங்களா? புரிஞ்சா? ஓகே. உங்களுக்கு தெளிவா இருந்துச்சுன்னா ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படி தெளிவா இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு, கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ஃப்ரைடே வரைக்கும் என்ன செய்யுங்க, நாளைக்குள்ள கிளாஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க அசைன்மெண்ட் வந்து சென்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நீங்க அதுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, சென்ட் பண்ணுங்க. எனக்கு பர்சனலா என்ன செய்யக்கூடாது, நீங்க சென்ட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து 2வது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, சார் உங்களுக்கு டைம் போதுமான அளவு இருக்கா? நான் சொல்லி முடிச்சுட்டுமா? ஓகே. சொல்லுங்க ஒண்ணும் இல்ல. ஓகே. இந்த பொயட்டிக்கல் புக்ஸ் நிறைய பேர் என்ன செய்யல, எக்ஸாம் பேப்பர் வந்து அனுப்பல. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து எனக்கு இன்னும் அனுப்பல. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி தெரியல. உங்களுடைய நோட்ல வந்து உங்களுடைய மார்க் லிஸ்ட் வந்து அப்படியே டேஷ்ல தான் இருக்கு. நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா இதில் வந்து நான் பதிவு பண்ணுவேன். சரிங்களா? ஏற்கனவே வந்து அந்த மார்க் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு நான் டைப் பண்ணி குரூப்பில் போட்டிருக்கிறேன். இன்னும் சென்ட் பண்ணாதவங்க இருக்கிறீங்க, தயவு செய்து வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? சார் மறந்துடுவாங்க, அது எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் இல்லை. சரிங்களா? நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆகையினால வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் சொன்னால் நீங்கள் கிராஜுவேஷன் வாங்க முடியாது. சரிங்களா? ஆகையினால தயவு செய்து வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ, ஏற்கனவே முடிஞ்சு டைம் எல்லாம். ஸோ இருந்தாலும் என்ன செய்யுங்க, உங்களுக்கு வந்து நான் வந்து கிரேஸ் பீரியட் மாதிரி என்ன செய்யணும் கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் சென்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதிக்கு வர்றோம். இந்த வசனத்தை நம்ம முதல்ல படிக்கலாம். படிச்சதுக்கு அப்புறம் அதை குறித்து நம்ம விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை தனசேகர் ஐயா நீங்க படிக்கிறீங்களா? 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை. படிக்கிறேங்க ஐயா. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவர்களாக்கப்பட்டான். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேத பகுதி. இந்த வேத பகுதியில அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பவுலும் யாக்கோபும் முரண்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பவுல் சொல்றாருல, விசுவாசத்தினால் மட்டுமே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், கிரியைகளின்றி தேவன் நம்மளை ரட்சிக்கிறார், விசுவாசத்தினால் மட்டும்தான் ரட்சிக்கிறார்னு பவுல் போதிக்கிறார். ஆனா இங்க யாக்கோபு என்ன சொல்றாருன்னா 24வது வசனத்துல, நாம் கிரியினால் அல்லவோ என்னது நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறார். அப்போ இது என்ன ஆகுதுன்னா, அநேகம் பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அநேக கூட்டத்தார் இந்த வசனத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா பிரிந்திருக்கிறார்கள். அதே போல பவுலும் யாக்கோபும் முரண்படுகிறார்கள், அவர்கள் குழப்பத்திற்குள்ளா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய மக்கள் இதை நம்புறாங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கிரியினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற இந்த சபை பிரிவினரை நாம் பார்க்கும் பொழுது அநேக மருத்துவமனைகள், அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக கல்லூரிகள், அநேக ஆசிரமங்கள், அதாவது அனாதை பிள்ளைகளுக்கான, முதியோர்களுக்கான
இவங்களுக்காக இலவசமான காரியங்கள் எல்லாத்தையும் அவங்க செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த நற்கிரியினாலே நாம் என்ன பண்ணலாம், மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. இதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த சீர்திருத்தப்பட்ட சபைகள். அப்ப இவங்களுடைய நம்பிக்கை இல்ல நற்கிரியினால நமக்கு கிடையாது, விசுவாசத்தினால் மட்டும்தான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. இப்ப கேள்வி இல்லைன்னா, பவுல் நீதிமானாக்கப்படுறது விசுவாசத்தினால் மட்டும்தான் அப்படிங்கிறாரு. ஆனா யாக்கோபு இங்க என்ன சொல்றாரு, இல்ல கிரியினாலதான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த வேத வசன வெளிச்சத்தில் நாம் எப்படி இதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை யாக்கோபு இங்க பேச வருகின்ற இந்த சத்தியத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய நித்திய வாழ்விற்கே இது பங்கம் விளைவிக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபு இங்க போதிக்கிற இந்த ஒரு சத்தியத்தை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்றால் நாம நித்திய காலமாக நரகத்திற்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வேத பகுதியை நான் ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கிறேன். பதில் நீங்க சொல்லுங்க. நாம் விசுவாசத்தினால் மட்டும் ரட்சிக்கப்பட்டோமா, இல்ல விசுவாசத்தோடு சேர்ந்து கிரியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோமா? உங்களுடைய பதில் என்ன? விசுவாசத்தினால் மட்டும்தான் ஐயா. விசுவாசத்தினால் மட்டும். பரவாயில்ல, சரியா சொன்னீங்க. ஆனா 24வது வசனம் வரும்பொழுதுதான் ஒரு சில குழப்பங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலா ரெண்டுத்தோட கான்டெக்ட் நீங்க சொல்றப்ப எனக்கு புரிஞ்சுது. ஒரு வெளிச்சத்தோட பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப டக்குன்னு எனக்கு ஒரு தாட் என்ன வந்துச்சுன்னா, ஆக்சுவலா பவுல் சொல்றதும் ரைட்டு, யாக்கோபு சொல்றதும் ரைட்டு. ஸோ பவுல் சொல்றாரு, புது விசுவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி பவுல் பேசுறாரு. எனக்கான புரிதல். ஸோ நீ புதுசா நீ ரசிக்கப்படுறப்ப விசுவாசம் மட்டும் இருந்தா ரசிக்கப்பட்டுரு. பட் இங்க இவரு பேசுறது வந்து புது விசுவாசிகளுக்கு குறித்து நம்ம பார்க்கலாம். ஐயா தொடர்ந்து பேசுறீங்களா? ஐயா இது மட்டும் முடிச்சுறேங்க. என்னன்னா இவரு வந்து ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாசிக்கு பேசுறாரு யாக்கோபு, அவரு ஸ்டார்டிங் விசுவாசிக்கு பேசுறாரு அப்படின்ற கான்டெக்ட் தான். சோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து கிரியை பண்ணனா முடியாது. சோ விசுவாசி ஆயிட்டு நான் விசுவாசத்துல ரசிக்கப்பட்ட பிறகு நான் வந்து வெறும் கிரியை செய்யாம அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன்னா அது வந்து பயனிடல. சோ அந்த கான்டெக்ட்ல யாக்கோபு பேசுறாரோ. ஓகே, இப்ப என்னன்னா நான் என்ன கேக்குறேன்னா, கிரியினால நம்ம ரசிக்கப்படுறோமா, அதுக்கு உங்க பதில் என்ன? முதல் ஸ்டார்டிங் இப்ப நான் இயேசு அறிகிறன்றப்ப நான் விசுவாசிக்கிறப்ப நான் ரசிக்கப்படுறேன். கிருபையினால ரட்சிக்கப்படுறோம். கிருபையினால விசுவாசத்துக்கு நம்ம ரட்சிக்கப்படுறோம். ஓகே, இப்ப விசுவாசம் நீங்க சொல்ற பதிலுக்கு ஆன்சர் வரும். நீங்க ஓகே, நான் அதை சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆரம்ப காலத்துக்கு அப்படி சொல்லணும், முதிர்ச்சி ஆனவங்களுக்கு இப்படி சொல்லணும்னு சொல்றீங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வேத வசனத்திலே நம்ம பார்ப்போம். முடிவில் நீங்க அந்த கேள்வி கேளுங்க. ஏன்னா இப்ப நமக்கு டைம் இல்லை. நான் 8:30க்கு முடிக்க வேண்டியது ஒருவேளை 8:40க்கு நான் முடிக்க வேண்டியது வரும். ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கு. ஒருவேளை அதுக்கு மேல கூட போகலாம். ஓகே, நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த கேள்விக்கு நீங்க ஒருவேளை நீங்க புரிஞ்சுக்கிட்டதை நீங்க சொல்லலாம். சரி, அப்போ அவர் ஜான்சன் பிரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு விசுவாசம் வேணும், ஆனா முதிர்ச்சி அடைஞ்சவங்களுக்கு கிரியை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. அதை எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆச்சு. ஒருவேளை கடைசியில் நம்ம பேசலாம். ஒருவேளை நம்ம இருந்துட்டு கிரியினால் அதாவது விசுவாசத்தோடு சேர்ந்து கிரியினால் நாம் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தான போதனை. இது கள்ள போதனை. பிளஸ் நம்மளுடைய ஆத்மாவை நரகத்துக்கே அது கொண்டு செல்லும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அதை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஆனா இது முதல்ல என்ன பண்ணலாம்னா, ஒரு சில காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நினைவில் நம்ம வச்சுக்கணும். என்னன்னா, நீதிமானாக்கப்படுதல், ரட்சிக்கப்படுதல், பாவ மன்னிக்கப்படுதல், மீட்கப்படுதல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல், இந்த பதங்கள் அனைத்துமே ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான். வெவ்வேறு பதங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனா ரட்சிப்பை குறித்த வார்த்தை தான் இது. 1. 2, நான் நினைவில் கொள்ள வேண்டியது என்னன்னா, முதல்ல இந்த ரட்சிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல புரியணும். இதை நான் ரொம்ப எடுக்க எனக்கு நேரம் இல்லை. ஆனா அதற்கான சத்தியத்தை நான் சொல்றேன். நீங்க இயேசுவை எப்படி ஆரம்ப காலத்துல, இப்போ இல்ல 30 வருஷம் விசுவாசிச்சுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விசுவாசிப்பீங்க? இல்லை இப்போ கொஞ்ச நாட்களாக, கொஞ்சம் ஆண்டுகளாக, இல்லை ஒரு சில மாதங்களாக ஏற்றுக்கொள்றேன்னா எப்படி விசுவாசிப்பீங்க? அதான் கேள்வி. இப்போ என்னன்னா, ரட்சிப்பு. நம்ம இந்த வார்த்தையை அடிக்கடி சபையில கேட்கிறோம், எல்லா இடத்துலையும் கேட்கிறோம். ரட்சிப்பு, சுவிசேஷம், ரட்சிப்பு, இதெல்லாம் நம்ம கேட்கிறோம்.
ரட்சிப்பு அப்படின்னாலே அதற்கான உண்மையான அர்த்தம் என்னன்னா, ரட்சிப்பு அப்படின்னா குட் நியூஸ், அதாவது சால்வேஷன் அப்படின்னாலே குட் நியூஸ், இல்லைன்னா காஸ்பல் அப்படின்னாலே காஸ்பல் அப்படின்னாலே குட் நியூஸ். அதை நான் அடுத்தது சொல்றேன். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது. ஓகே, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சுவிசேஷம் அப்படின்னு அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் போது, ரட்சிப்பு அப்படின்னா சுவிசேஷத்தை நம்புவதுதான் ரட்சிப்பு. இப்ப அடுத்த கேள்வி, சுவிசேஷம்னா என்ன? இப்ப அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சுவிசேஷம் அப்படின்னாலே காஸ்பல் அப்படின்னாலே குட் நியூஸ், நற்செய்தி. அப்போ இந்த நற்செய்தி என்ன? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்பொழுது, கிறிஸ்து இயேசு எனது பாவத்திற்காக மரித்தார், இல்லைன்னா வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி அவர் என்ன பண்ணார்? 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இதுதான் நற்செய்தி. அப்போ இயேசுவை நம்ம ஆரம்ப காலத்துல எதற்காக விசுவாசித்தோம்? இப்ப இந்த விசுவாசம், இதை நம்புறோம் பாத்தீங்களா, இந்த சுவிசேஷம், கிறிஸ்து எனது பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், 1 கொரிந்தியர் 15. இந்த விதத்துல நாம் நம்பினால்தான், விசுவாசித்தால்தான் அதற்கு பேரு ரட்சிப்பு. இல்ல இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் என்பதை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் இந்த விசுவாசத்தில் நாம் வராத பட்சத்தில் அவர் காசு கொடுப்பார், காரு கொடுப்பார், வீடு கொடுப்பார், கருணபாரத்தை போக்குவார், நோயை தீர்ப்பார், சுகமளிப்பார். இதுக்காக வர்ற விசுவாசம் நம்மளை ரட்சிக்கும் விசுவாசம் கிடையாது. அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல விரிவா நம்ம பார்க்க போறோம். அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த சுவிசேஷத்தை நம்புவது. அதிக அவர் ரோமர் 10:9 சொல்றாரு, நாவினாலே நீ அறிக்கையிட்டு இயேசுதான் உன்னுடைய சொந்த ரட்சகர் என்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் நீ ரட்சிக்கப்படுவாய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல இந்த உபதேசத்தில் நமக்கு ஒரு சில தவறுகள் ஏற்படும் என்றால், நான் கிருபையினால் மீட்கப்படவில்லை, என்னுடைய கிரியையும் சேர்த்து நான் அதிலே சேர்ப்பேன் என்றால், சேர்ப்பதன் மூலமாய் தான் ரட்சிக்கப்படுவேன் என்றால், இது நம்மளுடைய ஆத்மா நரகத்துக்கு போவதற்கான முக்கியமான காரணமாக மாறிவிடும். இந்த வகுப்பில் எத்தனையோ பேர் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியல. நீங்க இயேசுவை ஆரம்ப காலத்துல வரும்பொழுது எதற்காக அவர் விசுவாசித்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஞானஸ்தானம் எடுக்கும்போது எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் திருச்சபை போதகனா இருக்கனால நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, ஞானஸ்தானம் எடுத்தா சுகமாயிருந்தாங்க, அதனால தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்தா ஆண்டவர் நோய், பில்லி, சூனியம், பேய், பிசாசு அண்டாதுன்னு சொன்னாங்க, அதனால எடுத்தேன். அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னுடைய குடும்பத்தில் உள்ள தரித்திரம்லாம் நீங்கும் அப்படின்னாங்க, எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்தா நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னாங்க, எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்தா நல்ல ஒரு பையன் கிடைப்பாங்க, எடுத்தேன். இதெல்லாம் எடுத்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க 10 வாட்டி கூட எடுக்கலாம். ஞானஸ்தான தொட்டியிலே நீங்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிரகாரமாக கொரிந்தியர் 15 இந்த பிரகாரமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ரட்சிப்பானது முதல்ல ரட்சிப்பே கிடையாது. அதனாலதான் இந்த வேத பகுதி ரொம்ப முக்கியம். சிந்தித்து செயல்படணும், சரியான விதத்துல இயேசுவை விசுவாசிக்கணும். அது தவறிச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து மீண்டும் நம்மளுடைய ரட்சிப்பு விசுவாசத்தினால் மட்டும்தானா, இல்லைன்னா அதோடு சேர்த்து ஒரு சில நற்கிரிகளை சேர்த்துதான் நம்மளுடைய ரட்சிப்பு முழுமையடைகிறதா? இந்த பதிலை பொறுத்துதான் உங்களுடைய நித்திய வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் ஏற்படும் சிறிய தவறு ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய தண்டனை நமக்கு தரும். கிறிஸ்துவ இறையியலில் இது ஒரு முக்கியமான கேள்வியாகும். இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமன் கத்தோலிக்கையும் நம்மையும், அதாவது புரொட்டஸ்டன்ட் இல்லைன்னா ரிஃபர்மேஷன், அதாவது ரிஃபார்ம்டு சர்ச், இந்த சீர்திருத்தப்பட்ட சபையும் பிரித்ததே இந்த முக்கியமான போதனை. மேலும் இந்த வேத பகுதி அநேக கள்ள ஊழியர்களை எழுப்பியிருக்கு. இதே வேத பகுதி அநேக நல்ல ஊழியர்களை எழுப்பியிருக்கு. இந்த ஒரு பகுதியிலிருந்து அநேக கள்ள போதனைகளும் நல்ல போதனைகளும் வந்திருக்கு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நமக்கு இந்த சத்தியங்கள் விளங்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம், மெய்யான விசுவாசம் செயல்படும். மெய்யான விசுவாசம் நம்மளுடைய நடப்பில், நம்மளுடைய நடக்கையில் அது தெரியும். இப்ப யாக்கோபு என்ன பண்றாருன்னா, இந்த வேத பகுதியில 2 பழைய ஏற்பாட்டு நபர்கள் அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு கிரியினால நம்ம ரட்சிக்கப்பட்டோமா, இல்லைன்னா விசுவாசத்தினால மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டோமா, இல்லைன்னா விசுவாசமும் கிரியையும் சேர்த்து நம்ம ரட்சிக்கப்பட்டோமா அப்படிங்கிறதுக்கு இங்கு 2 நபர்களை அவர் என்ன பண்ணுகிறார், பயன்படுத்துகிறார். ஒருவர் பாத்தீங்கன்னா ஆபிரகாம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி ராகாம்.
ஒருத்தர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர், இன்னொரு பெண்மணி புறஜாதி. இந்த 2 பேரும் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் அவர் இங்க சொல்லுகிறார். ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? ஆபிரகாம் தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் மட்டுமே தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். பொதுவாக ஆபிரகாம் மட்டுமல்ல, எல்லாரும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளோ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோ எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவின் மீது, இல்லைன்னா அன்றைய நாட்களில் பிதாவாகிய தேவன் மீது, அன்றைக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தின் மீது வைத்த விசுவாசத்தினால் மட்டும்தான் அவங்க நீதிமானாகிறாங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். வேதாகமத்தின் மையம் கிறிஸ்து. ஏற்கனவே நம்ம கலாத்தியர், ரோமர், 1 தீமோத்தேயு, கொரிந்தியர்லாம் படிக்கும்போது நான் அடிக்கடி சொல்றது, வேதாகமத்தின் மையம் கிறிஸ்து. கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மட்டும்தான் நீதிமானாக்கப்பட முடியும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை எதிர்நோக்கி பார்த்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவை பின்னோக்கி பார்த்து நாம் அந்த ரட்சிப்பை பெறுகிறோம். பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ கிரியினால் அல்ல, கிரியை கூட சேர்ந்த விசுவாசமும் அல்ல, வெறும் விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் மாத்திரமே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். பசங்க நான் உங்களுக்காக படிக்கிற வேத பகுதியை நீங்க எடுத்துக்கோங்க. வேகமா நீங்களும் என்னோட சேர்ந்து என்ன பண்ணுங்க, பயணிங்க. எபேசியர் 2:8-10. எபேசியர் 2:8-10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய பிச்சை. என்னது? தேவன் உங்களுக்கும் எனக்கும் போட்ட பிச்சை. அது ஆரம்ப கால விசுவாசிகளோ, 60 வயசு விசுவாசிகளோ, 90 வயசு விசுவாசிகளோ, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. ஏன்? கிரியின் மூலமா வந்துச்சுன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் மார்க் கட்டி சொல்லுவேன், நான் உபவாசம் எடுத்தேன், நான் 41 நாள் இயேசுவே மிஞ்சினேன். அவர் 41 தான் எடுத்தாரு, அவர் 40 தான் எடுத்தாரு, நான் 41 எடுத்தேன். நான் உபவாசித்தேன், நான் அமாவாசை ஜெபத்துக்கு போனேன், நான் பௌர்ணமி ஜெபத்துக்கு போனேன், நான் கிருத்திகை ஜெபத்துக்கு போனேன், நான் இதை செஞ்சேன், நான் அதை செஞ்சேன் அப்படி நீ சொல்லக்கூடாது. பெருமையா நீ பேசக்கூடாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. ஏனெனில், இங்கதான் யாக்கோபு சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றதை சேர்த்து சொல்றாரு பாருங்க. ஏனெனில் நற்கிரிகள் செய்வதற்காக நாம் என்ன பண்றோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அதனாலதான் யாக்கோபு இங்க பேசுறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு ஏன் அவர் சொல்றாரு? ஏன்னா நாம் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால், உண்மை. ஆனால் அந்த விசுவாசமானது நம்மளுடைய செயலில் வெளிப்படும். அததான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. நற்கிரியை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்ம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருப்போம். அடுத்து என்னோட சேர்ந்து இந்த வேத பகுதியை எடுத்துக்கோங்க. கலாத்தியர் 2:16, அதே மாதிரி 3வது அதிகாரம் 11. கலாத்தியர் 2:16, 3:11, அதாவது 3வது அதிகாரம் 11வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே. நியாயப்பிரமாணம்னா கிரிய. எவனும் தன்னுடைய சுய கிரியினாலே நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை. அதாவது 3:11 சொல்றாரு, நீதிமான் ஆகுகிறது இல்லை என்பது இப்பொழுது எப்படி இருக்கு, வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கலாத்தியர்ல சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே, சுய கிரியினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியாது. அடுத்து வாங்க, ரோமர் 3வது அதிகாரம் 20, 21, 28. ரோமர் 3, 20, 21, 28 வாசிக்கிறேன், கேளுங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லையே. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளிப்பட்டிருக்கு. நம்மளுடைய சுய கிரியை இல்லாமல் தேவனுடைய நீதி வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. ஆதலால் மனுஷர் நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். இதே ரோமர்
4வது அதிகாரம் இதே ஆபிரகாம் எடுத்து அவர் பயன்படுத்துறாரு பாருங்க. 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரையில் ஆபிரகாம் எடுத்து பவுல் என்ன பண்றாருன்னா நமக்கு யாக்கோபுக்கு சொல்ற சத்தியத்தை அவர் இங்க சொல்றார். ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆபிரகாம் விருத்த சேதனத்தினால நீதிமானாக்கப்பட்டிருந்தாருன்னு வைங்களேன். ஏய், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், நான் திருவிருந்து எடுக்கேன் அப்படின்னு பெருமை பாராட்ட அவனுக்கு ஏதாவது இருக்கும். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பெருமை பாராட்ட முடியாது. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் பெருமை பாராட்டினா சொல்லுது. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணனால ரட்சிக்கப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. இதுக்கப்புறம் பாருங்க, கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சொல்லுவோம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுக்கு அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. ஆபிரகாம் எப்படி நீதிமானானார்? ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? எப்படி ஆபிரகாமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? அவர் விருத்த சேதனம் பண்ணனாலயா? அவர் ஊர் என்ற தேசத்தை விட்டு கீழ்ப்படிந்ததுனாலயா? விட்டு வெளியே வந்ததுனாலயா? தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்ததுனாலயா? மனித கிரியைக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 15:6 ஆபிரகாமை பத்தி ஆதியாகமம் 15:6 என்ன சொல்லுது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். விருத்த சேதனை எப்ப பண்றாரு? ஈசாக்கை எப்ப பலி கொடுக்க போறாரு? 22வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 22 அடுத்து 7 அதிகாரம் கழிச்சுதான் ஈசாக்க பலி செலுத்த போறாரு. இப்ப அவர் கீழ்ப்படிதனால ரசிக்கப்பட்டாரா, கிரியினால ரசிக்கப்பட்டாரா? 7 அதிகாரத்துக்கு முன்பதாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார். இந்த வேத பகுதி 21, 24 யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். ஆனா ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் அவனது விசுவாச பரீட்சையில் அவனது விசுவாசம் மெய் என்று நிரூபிக்கப்பட்டது. ஏன்? தனது மகனை கொல்ல தூண்ட இந்த இடத்துல அவரு கொன்னுட்டார் அப்படின்னு தான் யாக்கோபு சொல்றாரு. பலியிட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்றாரு. ஆனா பலியிடல. பலியிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மதிச்சிட்டான், ரெடி. என்னது? ஒரு மெய்யான விசுவாசம் எங்க நடத்தும்? கீழ்ப்படிதலுக்கு நேராக நடத்தும். அவனுடைய விசுவாசம் அந்த 22வது அதிகாரத்துல மெய் என்று நிரூபிக்கப்படுகிறது. 22வது அதிகாரத்துல ஆபிரகாம் தனது ஒரே மகன் ஈசாக்கை பலியிடுவதை குறித்து பேசுகிறது. உண்மையான பலி செலுத்தவில்லை, ஆனால் அந்த கீழ்ப்படிதலை குறித்து தேவன் பேசுகிறார். 15வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோனமாய் ஆபிரகாம் மெய் விசுவாசத்தை அறிவிக்கிறது. ஆனால் 22வது அதிகாரம் ஆபிரகாமின் மெய் விசுவாசத்தை கிரியின் மூலம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே உண்மையான விசுவாசம் செயல்படும். இங்க யாக்கோபு சொல்ல வருதுங்கன்னா, நாம நற்கிரிகள் கொஞ்சம், ரட்சிப்பு கொஞ்சம் 50-50 ஷேர் பண்ணி ரட்சிக்கப்படலன்னு சொல்ல வரல. விசுவாசத்தினால் மட்டும்தான் ரட்சிக்கப்படுறோம். அந்த உண்மையான விசுவாசம் நமது செயல்களில் வெளிப்படும். அதற்கு உதாரணம் ஆபிரகாம். அவர் கிரியினாலே ரட்சிக்கப்பட்டார் ரோமர் 4வது அதிகாரத்துல இல்லையே. ஒருவனை ரட்சிக்க அவர் என்ன பண்றாரு? கிரி இல்லாம ரட்சிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ யாக்கோபு எப்படி சொல்ல வர்றாருன்னா, ஒருவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய விசுவாசத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? எதை காட்டுவோம் சொல்லுங்க? நம்மளால முடியாது. காரணம், அது நமது அறிவு, உணர்வு, இதயம் சார்ந்த காரியம். அதனால நம்ம காட்ட முடியாது. உங்ககிட்ட உங்க மூளையை காமிங்க அப்படின்னா காட்ட முடியுமா? திறந்து நமக்கு மூளை இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. மூளையை காட்டுங்கன்னா காட்ட முடியாது. உங்க இதயத்தை காட்டுங்க அப்படின்னா இதயம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக திறந்து காட்ட முடியுமா? ஒருவேளை நான் எனக்கு இதயம் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு நான் திறந்து காமிச்சேன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு எனக்கு கடைசி நாள், 3 நாள் கழித்து சோத்திர புத்திரன் நடத்த வேண்டியதான். அப்போ இது விசுவாசம் அப்படிங்கிறது உள்ள சார்ந்தது. அதை நம்ம வெளியே காட்ட முடியாது. அது இதயத்துல மறைந்திருக்கு. எப்படி ஒரு மரமானது அதனுடைய வேர் பூமிக்கு அடியில மறைந்திருக்கு,
அந்த மரத்தினுடைய தன்மையை அதனுடைய கனியை வைத்து அழைக்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய விசுவாசமும் மறைந்திருக்கு. ஆனா கிரியை நம்ம மறைக்க முடியாது, நம்மளுடைய நற்செயலை மறைக்க முடியாது. அப்ப யாக்கோபு கிட்ட கேக்குறாங்க, நீ உண்மையான விசுவாசி அப்படின்னு சொல்றியா? கிரியை காமி. யாக்கோபு தான் சொல்ற, நீ விசுவாசிங்கிற பக்கம் செயலை காமி. ஆபிரகாம் காமிச்சாரா இல்லையா? மகனை கொன்னாரா? துணிஞ்சார். ஆபிரகாம் தனது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். இது தேவனுடைய பார்வை. இதுதான் இந்த சத்தியத்தை மறந்துறாங்க. இப்ப உங்களுக்கு பலபடி குழப்பத்துக்கு காரணமே இதுதான். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவா வரும் பாருங்க. இந்த மறைஞ்சிருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, நம்மளுடைய விசுவாசம் மறைஞ்சிருக்கு. இந்த விசுவாசத்தை நான் உங்களுக்கு காட்ட முடியுமா? முடியாது. நீங்க அந்த விசுவாசத்தை எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்? இது உள்ளம் சார்ந்தவை, இதயம் சார்ந்தவை, காட்ட முடியாது. இதை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஒருவன் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் ஆகிறான். அது யாருடைய பார்வையில்? தேவ பார்வையில். ஏன்னா நமது விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். ஓகே, நமது விசுவாசத்தை யார் பார்க்க முடியும்? அல்ல, நம்மளுடைய கிரியை யார் பார்க்க முடியும்? மனிதன் பார்க்க முடியும், விசுவாசத்தை பார்க்க முடியும். அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? நீ உண்மையா ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உன் கிரியை காமி. அப்ப அதை வச்சு நான் என்ன பண்றேன்? உன்னுடைய விசுவாசத்தை அழைக்கிறேன். அப்ப என்னன்னா, ரெண்டு பேரும் முரண்படலை, ரெண்டு பேரும் ஒரே சத்தியத்தை தான் சொல்றாங்க. ஒன்னு தேவ பார்வை, ஒன்னு மனித பார்வை. தேவ பார்வையில் என்னது? நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறேன், உண்மை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? நீ விசுவாசி அப்படின்னு சொன்னா உன் செயலை காமி அப்படிங்கிறான். அப்ப நான் என் செயலின் மூலியமா நற்கிரிகள் செய்யும் போது அவன் புரிஞ்சுக்கிறான், ஓ இவன் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமானாக்கப்பட்டான். அது யாருடைய பார்வையில்? மனித பார்வையில். இப்ப யாக்கோபு இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கார்? மனுஷர்கள் முன்னாடி, சபை முன்னாடி ஏழை எளியவர்கள் வராங்க, தரித்திரர்கள் வராங்க, உணவின்றி ஆள் பட்டினியா கிடக்கான். அதுக்கப்புறம் என்னது? சாப்பாடு இல்லாம இருக்கான், துணி இல்லாம இருக்கான். நீ விசுவாசி விசுவாசின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா இதுவரையில் உன் செயல்ல வெளிப்படல. அப்ப அந்த விசுவாசத்தை நான் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. நீ தேவனை விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்ற. அப்ப அது எனக்கு கேள்வி எழுப்புது. அப்போ இந்த இடத்துல யாக்கோபு கிரியினால் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்ல முடியுது, அது மனித பார்வை. ஏன்னா உண்மையான விசுவாசத்தை நற்செயலில் வெளிப்படுத்தாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஆகவேதான் மெய் விசுவாசம் கிரியினாலே, நமது செயலினாலே வெளிப்படாமல் போகாது. அதாவது மெய் விசுவாசம் கீழ்ப்படியும், ஆபிரகாமை போன்று அது என்ன பண்ணும்? செயல்படும். இந்த முறையை மாற்றிவிட கூடாது. என்னது? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார், அதனாலதான் ரட்சிக்கப்பட்டார். ஏன் அப்படி? தப்பு. ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டார், ஆகவே கீழ்ப்படுகிறது. இந்த முறை மாறிடுச்சுன்னு வைங்களேன், இதுல நமக்கு தெளிவு கிடைக்கலன்னு வைங்களேன், நாம என்ன பண்ணுவோம்னா, என்னுடைய செயலினால் தான் நான் நீதிமானாக்கப்படுறேன் அப்படிங்கிற சத்தியத்துக்கு போயிடுவோம். அது உங்களுடைய நித்திய வாழ்வையே நரகத்துக்கு கொண்டு செல்லும். நான் ரட்சிக்கப்பட்டதுனால நற்கிரியை செய்கிறேனே ஒழிய, நான் ரட்சிக்கப்படுவதற்காக நற்கிரியை செய்யல. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை, ரட்சிக்கப்பட்டேன் எடுக்கிறேன். நான் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிறேன். ஏன்? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆகவே கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை பெறல. ஏன்னா நம்ம எல்லாருமே பாவிகள்னு ரோமர் 3 சொல்லுது. இந்த முறையை நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு விளைவிக்கும். இதை உங்களுக்கு இன்னொரு வார்த்தையில் நான் சுருக்கமா சொல்றேன் பாருங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுய கிரியின்றி நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பானது சுய கிரியினால் வெளிப்படாமல் போகாது. சுய கிரியின்றி நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஆனால் ரட்சிப்பானது சுய கிரியினால் வெளிப்படாமல் போகாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டு பவுல் பேசுகிறார், செகண்ட் பார்ட்டு யாக்கோபு பேசுகிறார். ரெண்டு பேரும் சொல்றது என்னன்னா, மெய்யான விசுவாசம் ரட்சிக்கும். அந்த ரட்சிக்கும் விசுவாசம் நம்மளுடைய செயலில் வெளிப்படும். உங்களது விசுவாசத்தின் உண்மைத்தன்மையை என்னிடம் நிரூபி என்று ஒரு மனிதன் உங்களிடத்தில் சொல்லும் பொழுது அதற்கு ஒரே வழி என்னது? போலி விசுவாசம் கிரியை செய்யாது, அது தன்னில் தானே சேர்த்தது. மெய் விசுவாசம் என்ன பண்ணும்? தனது நற்கிரியினாலே அதை வெளிப்படுத்தும். அவங்க மனிதர்கள் பார்க்கணும்னா நம்ம செயல தான் பார்க்க முடியும், விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஆனா இது ரெண்டுத்தையும் யார் பார்க்கிறார்? தேவன் பார்க்கிறார். அடுத்த நபர் ஒரு புறஜாதியான பெண். கிரியின்படி நம்ம நீதிமான் ஆக்கப்படுறோம்னா ராகாப்ப ஒரு நல்ல வேசி அப்படின்னு பாராட்டலாமா? யூத பெண்மணி கிடையாது. ஏன்னா ஆண்டவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல.
அவர் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கும் கிரேக்கிற்கும் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம். அப்ப கிரியினால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். ஓகே, ராகாப் என்ன கிரியை செய்தால்? இந்த பெண் ரட்சிக்கப்படுவதற்கு அவள் கிட்ட இருந்த நல்ல கிரிகைகள் என்ன? ஒண்ணும் கிடையாது, நல்ல பேசி. அப்போ எங்க போவாங்க? நரகம் தான். இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வேசி கிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த ராகாப் எப்படி ரட்சிக்கப்பட்டார்? இதுக்கு பதில் என்னன்னா, ராகாப் தனது கிரியினால கிடையாது, அவகிட்ட ஒண்ணும் கிடையாது. ராகாப்பும் விசுவாசத்தினால் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டார். ஆனா அந்த உண்மையான ரட்சிப்பு அவளுடைய கிரியில் வெளிப்பட்டது. அவள் செய்த செயலை பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்ன பண்ண. ஏற்கனவே நம்ம இந்த யோசுவா புத்தகத்துல தெரியும். யோசுவா 2வது அதிகாரத்துல 6வது அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வேசி என்ன பண்ணா, ஒற்றையர்கள், அதாவது வேவுக்காரர்கள் யோசுவா அனுப்புற 2 பேரை இந்த பெண்மணி என்ன பண்ணா, அவர்களை பாதுகாத்து வச்சு அவர்களை என்ன பண்றா, பத்திரமா என்ன பண்றா, அனுப்புறா. இது கிரியை. ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு உண்மையான விசுவாசம் இருக்கு. என்ன விசுவாசம் இருந்துச்சு? இவன் என்ன சொல்றானா, எபிரேயின் தேவன் ஒரு மெய்யான தெய்வம் என்று அவன் நம்பினான். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த தேவன் இந்த எரிகோ பட்டணத்தை அழிக்க போறாரு. அப்போ அந்த இஸ்ரவேலின் தேவன், எபிரேயின் தேவன் உண்மையான தேவன் என்று அவள் நம்பினாள். இந்த தேவனோடும் அந்த தேவ மக்களோடும் அவள் இணைந்து செயல்பட அவள் விரும்பினாள். யோசுவாவிடம் இருந்து வந்த 2 வேவுக்காரர்களை அவர் மறைத்து வைத்து பாதுகாத்து அவர்களுடைய ஜீவனை அவர் என்ன பண்ணார், பத்திரமா பாதுகாத்து அவர்களை அவள் தப்பிவிட்டார். அவள் இந்த யாரு ஒற்றையர்கள், அதாவது வேவுக்காரர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததினால் அவள் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் அவளுடைய விருந்தோம்பல் அவள் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவள் என்பதை வெளிப்படுத்துது. அதுதான் யாக்கோபு பேசுகிறார். விசுவாசம் ஏற்கனவே எபிரேய தேவன் மேல இருக்கு, ஆனா அவளுடைய செயல் நற்கிரியில வெளிப்பட்டுச்சு. நல்லா கவனிச்சிங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கை, ராகாப்புடைய வாழ்க்கை, 2 பேருடைய வாழ்க்கையில இந்த மெய்யான விசுவாசம் எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்களா? இந்த விசுவாசம் அவள் தனது குடும்பத்தாருக்கு சொன்னால் அந்த குடும்பத்தாரும் அவளோடு சேர்ந்து விசுவாசித்து என்னாச்சு, அந்த அந்த அழிந்து போன அந்த பட்டணத்திலிருந்து இந்த குடும்பத்தாரும் இவனும் என்ன பண்றாங்க, காப்பாற்றப்பட்டார்கள். இந்த வேசியனுடைய பெயர் பாத்தீங்கன்னா எங்க இடம் பெற்றிருக்குன்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாச வீரர்களின் பட்டியலில் இருக்கு. எப்படி கொடுத்திருக்கு? கிரியினாலே ராகாப் அப்படின்னு கொடுக்கல, விசுவாசத்தினாலே ராகாப். இந்த வேசியனுடைய பெயர் நமது இரட்சகருக்கு அந்த மூதாத்தியர் அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கு. மத்தேயு 1:5. இயேசு கிறிஸ்துவின் வம்சவழியை பார்க்கும் பொழுது இவனுடைய வம்சவழியில அவர் வர்றார். பாருங்க எப்படி தேவனுடைய கிருபையானது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய பாவிகளா இருந்தாலும் சரி மன்னித்து, பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர அவர் அந்த வம்சவழியில ராகாபு பேரும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 2 நபர்களும் ஆபிரகாமும் ராகாப்பும் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்ன அப்படின்னா, உண்மையான விசுவாசம் என்ன பண்ணும், கிரியில் வெளிப்படும். அதே போல கிரியினாலும் விசுவாசத்தினாலும் நாம் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒருவேளை கிரியினாலதான் ரட்சிக்கப்படுறோம் அப்படின்னா இங்க 2 பேருடைய கிரியை நம்ம பார்ப்போமா? இந்த செயல் தான் நம்மளை ரட்சிக்கும் அப்படின்னா இது ஒரு மதியீனமான ஒரு கேள்வி. ஏன்னு கேளுங்க, ராகாப் என்ன பண்றான், ஈசாக்க போய் கொல்ல போறான். பர்த்டே கேக் வெட்ட போல, ஈசாக்கையே வெட்ட போறான். அப்ப ஆபிரகாமை போல நீங்கள் கீழ்ப்படிந்தா ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னா உங்க பிள்ளையை வெட்ட ரெடியா இருப்பீங்களா? அவருடைய கிரியை பார்த்து ஆண்டவர் ரட்சித்தார் அப்படின்னா கொலை செய்யும்படி ஆபிரகாம் தூண்டுகிறார். அதுவும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளே கொலை செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் அவங்களுடைய நற்கிரியை. அப்ப இதை பார்த்து நம்ம செய்யும் போது இது எப்படி இருக்கு? ராகாவை பார்த்து நம்ம இருந்துட்டு கிரியினால் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா
வேசித்தனம் நமக்கு என்ன பண்ணும்? ரட்சிப்பை கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, அவளுடைய தேசத்துக்கு அவள் துரோகியா இருக்கா. ஏன்? இந்த 2 வேவுக்காரர்கள் ஒற்றர்கள் வரும்பொழுது அவர்களை அவள் பாதுகாக்கிறாள், தேசத்துக்கு விரோதமாக செயல்படுகிறாள். இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, முதல்ல ஆபிரகாம் கொலைகாரன் ரட்சிக்கப்படுவான், 2வது வேசி மட்டும் இல்ல தேச துரோகி அவளும் ரட்சிக்கப்படுவான். இந்த 2 பேரையும் விசுவாசத்தை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த 2 பேர்கிட்ட ஒண்ணும் இல்ல. அவன் கொலையாளி, இவன் வேசி, தேச துரோகி. ஏன்? தேசத்தை நோட்டமிட வந்த என்னது வேவுக்காரர்கள் இவ பத்திரப்படுத்தி அனுப்புறான்னா தேசத்துக்கு விரோதமா அவ செயல்படல.